அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விநாயகர் போற்றி, குருவே சரணம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து விருச்சகம் வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை துணை, அதாவது அவங்களுடைய பார்ட்னர் அமைவாங்க அப்படின்ட்டு வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற கிரகங்களுக்கு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தனுசுல இருந்து மீனம் வரைக்கும் எந்த மாதிரி கிரகங்கள் இணையுது, ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி பார்ட்னர் அமைகிறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா? தனுசு லக்னக்காரர்கள், தனுசு லக்னம், அதாவது உங்களுடைய ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களுடைய ஹாரோஸ்கோப் சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது மாதிரி ரெண்டு கட்டம் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் கட்டத்துல இருக்க ராசி கட்டம்னு போட்டிருப்பாங்க. அந்த ராசி கட்டத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல லானா போட்டிருக்கோ அதுதான் நீங்க. சரிங்களா? அதுல இருந்துட்டு 7ஆம் இடம், அதாவது எண்ணி பாருங்க, 1 2 3 4 5 6 7 அந்த மாதிரி எண்ணி பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு மீதி இருக்கிறத பார்த்தலாம். இப்போ பாத்தீங்கன்னா தனுசு லக்னத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா, தனுசு லக்னம் இங்க பாத்தீங்கன்னா குருவுடைய வீடு. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா குருவுடைய வீடு. இதை லக்னமா வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல தனுசு லக்னத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா இறை வழிபாடு அதிகமா செய்யக்கூடியவராக இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மேல இருந்த குருமார்கள் வணங்கக்கூடிய, மதிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. இவங்க தாய் தந்தையரை ஒரு அன்போட அரவணைப்போட பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா அதிகப்படியான கெட்ட விஷயங்கள் அதிகமா செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. இது நான் பொதுவான பலன் சொல்லிட்டு இருக்கேன். நட்சத்திரத்தின் அடிப்படையில அவங்களுடைய எண்ணங்கள் மாறும், அப்படிங்கிற செயல்பாடுகள் மாறும். சரிங்களா? இப்போ குருவை லக்னமா இருக்கு அப்படின்னா, இதுக்கு நேர் 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிதுன வீடு உங்களுக்கு வரும். சரிங்களா? மிதுன வீடு, இதுதான் அவங்களுடைய கலத்திரத்துடைய வீடு. ஸோ மிதுனம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவங்க இது புதனுடைய வீடு. சரிங்களா? ஸோ புதன் அப்படிங்கிறது இவங்க தெய்வீக பக்தி, ஆலய தரிசனம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு நன்னடத்தையோட இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னா படிச்சிருப்பாங்க. சரிங்களா? படிச்சிருப்பாங்க, அன்பு அரவணைப்பு அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க நல்ல அறிவுத்திறன் கொண்டவங்களா இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அறிவுத்திறன் கொண்டவங்களா இருப்பாங்க. இதுல என்ன ஒரு வித்தியாசம் படும் அப்படின்னா, இவங்களுக்கு அதாவது இந்த உபய லக்னம் அப்படின்னா, இந்த உபய லக்னம் அப்படிங்கிறது ஸோ நேர் 7ஆம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம் அமையும். ஸோ அப்படிங்க என்னன்னா மனைவியினால சில பாதங்கள் அமையக்கூடிய சில வாய்ப்புகள் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இவங்க நல்ல அறிவுத்திறன் சார்ந்து, படிப்பு சார்ந்து, நல்ல ஒரு ஒழுக்கம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க எக்ஸலண்டா இருப்பாங்க, டேலண்டடா இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு, அதாவது குரு தனுசு லக்னமா இருக்கிறவங்களுக்கு மிதுன ராசி உள்ள மனைவியோ அல்லது கணவனோ அமைகிறாங்க அப்படின்னா அவங்களோட டிஃபரன்சியேஷன் நீங்க வச்சு பாருங்க. சரிங்களா? உங்க வீட்டில் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மகர ராசி. சரிங்களா? ஸோ மகர ராசி இங்க பாத்தீங்கன்னா மகர ராசி. சரிங்களா? மகரம் இதை நீங்க லக்னமா வைக்கும் போது இது பாத்தீங்கன்னா இந்த இடம் சனியுடைய வீடு, சனி பகவானுடைய வீடு. சரிங்களா? சனி பகவானுடைய வீடு. ஸோ லக்னாதிபதி நீங்களா இருக்கும் பட்சத்தில் பாத்தீங்கன்னா கருப்பா இருப்பீங்க. சரிங்களா? ஸோ கருப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய வீடு. சரிங்களா? கடகம் சந்திரனுடைய வீடு. சரிங்களா? சந்திரன் அப்படிங்கும்போது என்னன்னா, நீங்க கருப்பா முக லட்சணம் அதிகமா இல்லாம ஒரு இதுல இருப்பீங்க. நீங்க ஒரு மந்தத்தன்மையா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருப்பீங்க. சில நேரங்கள்ல ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருவீங்க. அப்புறம் மறுபடியும் எந்திரிக்கிறப்போ இன்னும் டைம் இருக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஒரு மந்தத்தன்மை உள்ள ஒரு கிரகம். இதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அமையக்கூடிய மனைவி அல்லது கணவன் எப்படி இருப்பாங்க, இது சந்திரனுடைய வீடுன்னு சொல்லியிருக்கேன். இது சந்திரனுடைய வீடு. இவங்களுக்கு கணவன் அல்லது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல உள்ளவங்க பாத்தீங்கன்னா முக லட்சணம், அதாவது சாமுத்திரிக லட்சணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அழகான ஒரு வரனா இருப்பாங்க இவங்க. சரிங்களா? அழகான வரனா மட்டும் இருக்கிறதும் இல்லாம படிச்சும் இருப்பாங்க. இதுல கூட பாத்தீங்கன்னா இவங்க எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ ஒரு அநீதி நடந்தாலும் அதை பொறுமையா கையாளக்கூடிய ஒரு நபராத்தான் இந்த கடக லக்னத்துல இருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு அதாவது மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடக ராசி உள்ள மனைவியோ அல்லது கணவனோ அமையும் பட்சத்தில் இவங்க ரொம்ப பொறுமைசாலியா இருப்பாங்க. எல்லாத்தையும் அனுசரிச்சு, சரி அவங்க அப்படித்தான், அதுக்காக நம்ம அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை உண்ட ஒரு பர்சனா இருப்பாங்க. சரிங்களா? இவங்க முகம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வட்ட முகம் இருக்கும். ரொம்பவே பார்க்க அழகா இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுல இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா 7ஆம் இடம். ஸோ இதுதான் அவங்களுடைய கணவன் அல்லது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். சரிங்களா? அப்போ மகர ராசிக்கு இந்த மாதிரி வரணும் தான் அமையும் அப்படிங்கிறத உங்களோட ஹாரோஸ்கோப்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே அடுத்து நம்ம பார்க்கலாம்.
அடுத்த வந்து பாத்தீங்கன்னா கும்பம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கும்பம். இது வந்து சனி பகவானுடைய வீடு. சரிங்களா? சனி பகவானுடைய வீடு ஆல்ரெடி நான் சொன்னதுதான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா மகரமும் கும்பமும் வந்து சனி பகவானுடைய வீடு. இந்த சனி பகவானுடைய கும்ப லக்னத்துல வந்து நீங்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடமா அமையக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா சூரியனுடைய வீடு. சரிங்களா? இப்ப சந்திரன் வந்து எப்படி வந்து அழகா இருப்பாங்க, வட்ட முகம், நல்ல குணாதிசயங்கள் கொண்ட ஒரு பர்சனா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க சூரியன்லயும் வந்து பொருந்தும். இதுல என்ன ஒரு டிஃபரன்சியேஷனா, சந்திரன் வந்துட்டு அழகா இருக்குன்னு சொன்னீங்களா, அவங்களை விட இவங்க வந்துட்டு நல்ல கலரா இருப்பாங்க, நல்ல பிரகாசமான ஒளி. அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதுல கலரா இருக்காங்க, டக்குன்னு நல்லா தெரிவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனா வந்துட்டு அவங்க நல்ல கலரா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவங்க வந்து ஒரு மந்தத்தன்மை உள்ள ஒரு பர்சனா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாலே, ஏன்னா சனியோடைய வீடு, சனி பகவான் வந்து கருப்பு இல்லைங்களா? அப்படிங்கிறனால இவங்க வந்து ஒரு மந்தத்தன்மையில இருப்பாங்க. ஆனா நல்ல ஒரு ஒரு திறமை இருக்கும். சரிங்களா? நல்ல திறமை இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும் ஆள் வந்து கருப்பா இருப்பாங்க, முக லட்சணம் இல்லாம இருக்கும், அந்த மாதிரி ஒரு பர்சனா இருப்பாங்க. இவங்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டோட அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான். சரிங்களா? சூரிய பகவான் வந்துட்டு எப்படி வந்து ஒளிமிகு கிரகமா இருக்கோ அது போல வந்துட்டு அவங்களுடைய வர்ணம் அமையும். பெண் வந்து கருப்பா இருந்தாங்கன்னா ஆண் வந்துட்டு ரொம்ப நல்ல கலரா இருப்பாங்க, சொந்தம் நல்ல கலரா படிச்சு இருப்பாங்க. இதுல என்ன ஒரு வித்தியாசப்படும் அப்படின்னா, இப்போ வந்து சிம்மமா வந்து லக்னம், அதாவது உங்களுடைய பார்ட்னருடைய லக்னம் சிம்மமா வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்களை மேரேஜ் பண்ணும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சிம்ம ராசியா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இவங்க ரொம்ப வந்துட்டு அதிகமா கோபப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா டக்குனு ஷார்ட் அண்ட் குயிக்கா வந்துட்டு எரிஞ்சு ஒழியக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. டக்குனு கோவப்பட்டுருவாங்க, ஷார்ட் டெம்பரா வந்துட்டு கோவப்பட்டுருவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இதுல இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுல இவங்க வந்துட்டு எல்லாத்துட்டையும் கோவப்படுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய தலைமைக்கு கீழே தான் வந்துட்டு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இவங்களுக்கு 7ஆம் இடமா வர்ற நீங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்படிதான் நீங்க கேட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவங்க என்ன சொல்றாங்களோ அதை சரிங்கன்னு கேட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு அந்த ஆண் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண் சொல்றது எதுவாக இருந்தாலும் சரிங்க, நான் செய்யறாங்க பண்ணிக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி அமைதியா போற மாதிரி இருக்கும். சரிங்களா? சனி வந்து மந்த கிரகம். சரிங்களா? சூரியன் வந்து தினக்கிரகம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றது இவங்க கேட்கற மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ இங்க வந்து சிம்மம். சரிங்களா? சிம்மம் அதே மாதிரி டக்குன்னு ஒரு மனநிலை மாறக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா திறமை வந்து அதிகமா இருக்கும். சிம்மர்கள் இருப்பாங்க, திறமை வந்து அதிகமா இருக்கும். கொஞ்சம் கோபம் போடுவாங்க, கோவப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இவங்க கிட்ட. டக்குன்னு கோவப்படுவாங்க, டக்குன்னு இது பண்ணுவாங்க, மறுபடியும் டக்குன்னு சாந்தமாயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனா இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அதாவது இப்ப நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னம் லா எங்க இருக்கோ அதுல இருந்து 7ஆம் இடம் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு கணவனா மனைவியா வருவாங்கிறத நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இப்போ வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, மகத்துல இருந்து 7ஆம் இடம் சந்திரன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்ப சந்திரன் அப்படின்னா அவங்க வாங்கியிருக்கிற நட்சத்திரம், அதாவது அவங்க வாங்கியிருக்கிற சாரம் வந்து என்ன சாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறும். சரிங்களா? இப்போ சந்திரன் அப்படின்னா ஒளிமிகு கிரகம், அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க. ஓகே. பட் அங்க வாங்கியிருக்கிற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா பூசமா அது மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்துட்டு மாறக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு இதுல. சரிங்களா? ஓகே. அடுத்து மீனம். நீங்க வந்துட்டு மீன லக்னமா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா குருவுடைய வீடு. சரிங்களா? குருவுடைய வீடு. இங்க வந்துட்டு தனுசுல என்ன சொன்னனோ அதே தான் வந்துட்டு மீனத்துல. ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடு. சரிங்களா? அப்படிங்கும்போது இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இறை வழிபாடு, ஆன்மீக ஒரு புனித நீராடல், அதே மாதிரி ஒரு இறைவனுக்கு வந்துட்டு ஒரு பூஜை அலங்காரம் செய்யறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒழுக்கம், நேர்மை, நியாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பாங்க. இவங்களுக்கு மனைவியா வரக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி. சரிங்களா? கன்னியில வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மனைவியாவோ கணவனாவோ வரக்கூடிய 7ஆம் இடம் சொல்லக்கூடிய பார்ட்னர் சொல்லக்கூடிய இந்த இடம் வரும். இந்த இடத்துல வந்துட்டு இவங்க மீன லக்னத்துல இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவியை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதிகமான வந்துட்டு கோவப்படக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டாங்க. ஒரு மென்மையா சாஃப்டான பர்சனாக இருப்பாங்க. சரிங்களா? ஒரு மென்மையா ஒரு சாஃப்டான பர்சன். இது எவ்வளவு நடந்தாலும் கோவப்படாம அமைதியா போயிட்டு அதை பொறுமையா புத்தியில வந்து சரி பண்ற மாதிரி, அதாவது ஒரு சண்டை தான் தீர்வு அப்படிங்கிற மாதிரி இல்லாம அதை வந்து நம்ம அதை எப்படி சரி பண்ணணும், என்ன பண்ணா என்ன சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு பாசனா இந்த கண்ணியில இருக்கிறவங்க இருப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து புதனுடைய வீடு அப்படிங்கிறனால இவங்க வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, அறிவுத்திறன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ புதனுக்கு வந்துட்டு
மூலத்திரிகோண வீடு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சிந்தனை செயல் வந்து அதிகமாக வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவனோ அல்லது மனைவியோ இவங்களுடைய ராசியில வந்து அமைகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து லைஃப் வந்துட்டு நல்லாவே இருக்கும். இதுல என்ன ஒரு சின்ன விஷயம்னா குரு குரு வந்துட்டு உபயராசி. ஸோ இதுவும் வந்து உபயராசி. உபயராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேர் 7ஆம் வந்து பாதகஸ்தானம் சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல இவங்க மூலியமா உங்களுக்கு வந்து சில பாதகம் வந்து நடக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஸோ அந்த ஒரு டிஸ்ட்ராக்ட் தான் வந்து இப்ப இவங்களும் தெய்வ வழிபாடு நல்ல நன்னடத்தை இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கும் அறிவு திறன் செயல்பாடு இவங்க இருக்கு இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இவங்க 2 பேரும் ஒன்று சேரும் காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் வந்து நல்லாவே வந்து க்ரோத் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான விஷயமா நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது வந்துட்டு பொது பலன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு லக்னம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு உங்களுடைய பார்ட்னர் வந்துட்டு எப்படி வருவாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பேசிக் கான்செப்டா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு மேசத்துல இருந்து விருச்சகம் வரைக்கும் பழைய வீடியோல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசுல இருந்துட்டு மீனம் வரை இப்போ நான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். ஸோ மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செக் பண்ணிடலாம். உங்களுடைய கணவன் அல்லது மனைவி எப்படி வருவாங்க அப்படிங்கிறது ஹாரோஸ்கோப் ஜாதகம் பார்த்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. நீங்க ஃப்ரீயா இருக்கிற இடத்துல உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஓப்பன் வச்சு நம்ம லானா எங்க இருக்கு, அதுல இருந்து 7ஆம் இடம் இங்க, அப்போ இந்த இடம், அப்ப இது வந்து என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்து அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய பார்ட்னர் அப்படிதான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ கெஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இன்னொரு விளக்க வீடியோ வந்து நம்ம கண்டிப்பா போடுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ.